கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நேரம் எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை பெருகட்டும், கிருபை பெருகட்டும். இந்த காலைவேளை கிருபை பெருகட்டும். கூடி வந்திருக்கிற நமக்குள்ளாக, கூடி வந்திருக்கிற தம்முடைய ஜனங்களுக்குள்ளாக தேவன் தம்முடைய கிருபையை பொழிந்தருளும்படியாக. ஆமென். துதிகளிலே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமென், 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 ஆமென் என்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்தே இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி நடத்துகிறே காலமெல்லாம் சுமக்கின்றே. உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்தே உள்ளம் உம்மை உயர்த்தி உம்மை உயர்த்தி உயர்த்தி தேவன் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளமாய் நம்மை கரம் பிடித்து மட்டுமாய் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், நம்மை உயர்த்தி இருக்கிறார். தேவைகள் மத்தியிலே தேவனுடைய மகிமையான பிரசன்னம்
நம்மை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தந்தையே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீ செய்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் உம்முடைய மகிமையான பிரசன்னம், உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டதுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருமே வாய்களை திறந்து தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். அவரை உயர்த்துகிற, அவரை மேன்மைப்படுத்துகிற எந்த இடத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் சொல்லும்போது கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. 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 எல்லாருமே கரங்களை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. இணைந்து நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது பயிரிடமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது பயிரிடமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே. எல்லாருமே கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எல்லாருமே இணைந்து ஆண்டவரே, நீர் வந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர். ஆவியானவரே, பலவீனம் பலமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம்
மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. எல்லாருமே கரங்களை உயர்த்தி, எல்லாருமே கரங்களை உயர்த்தி. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியா சத்தம், உங்களுடைய சத்தம் எழும்பட்டுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே எல்லாருமே இணைந்து அவரை உயர்த்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம். எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறவர் மத்தியிலே பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறபடியினால் எல்லாருமே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம், மகிமைப்படுத்தலாம். சத்தத்தை உயர்த்தி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய சிறை வாழ்வை மாற்றுகிற தேவன், துதியினுடைய சத்தத்தை விரும்புகிற தேவன் நம் மத்தியிலே இறங்கி வந்திருப்பதற்காய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். நல்லவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. நல்லவரே நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். ஆஹா. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும், பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி ஆனந்த துதி மொழி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துடிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்குப்படி. ஆகாய விண்மீனாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை எகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் பாலாடும் வேந்தன் மனையாகும். ஆதி நிலை எங்குவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் பாலாடும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மழையும் சீர்வாழ்வு மழை, சீயோனின் மகிமை தீரும். சிறை வாழ்வு சீர்வாழ்வு மலரும், சியோன் மகிமை தீரும். ஆனந்த துதி முடிக்கும், ஆடல் பாடல் சத்தமும் துடிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் ஆண்டவர் வாக்குப்படி. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும் பலிக்கும். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர். மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும்
ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜாடி செய்த நன்மை எண்ணியே துதித்திடுவே. எல்லாருமே கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆராதனைக்காய் எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தினுடைய இறுதி பரிசுத்த நாளிலே ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து மீதமுள்ள எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்துகிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 7வது மாதத்தினுடைய கடைசி பரிசுத்த ஆராதனையிலே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். சங்கீதத்தில் வாசித்தது போல நான் சத்துருவினுடைய அந்த வசனத்தை சொல்லுங்களேன். சத்துருக்கள் என்மேல் ஜெயம் கொள்ளாதிருந்ததினாலே நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தர் தான் என்னை ஆளுகை செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்தினபடி நாளை கர்த்தரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிப்போம். சில அறிவிப்புகளை மாத்திரம் நான் உங்களோடு கூட இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ஸ்தோத்திரம். இன்று மாலை வேத பாட கூட்டம், வேத ஆராய்ச்சி கூட்டம் 5:30 மணிக்கு 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் இருக்குது. தயவுசெய்து பைபிள் ஸ்டடி வரவங்க அந்த டைமை பார்த்துக்கோங்க. 5:30 to 6:30. ஏனென்றால் இன்றைக்கி
நம்ம திருமதி நேசமணி தர்மராஜ் ஐயா அவங்களுடைய வீட்டிலே ஒரு ஜெபக்கூட்டம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாங்க. வீடு வந்து டீச்சர்ஸ் காலனியில் இருக்குது. இப்போ அங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கிறாங்க, இங்கே இல்லை. டீச்சர்ஸ் காலனியில் மாலை 7 மணிக்கு அவங்க வீட்டில் ஜெபக்கூட்டம் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். ஆகவே வேதாராய்ச்சி கூட்டம் மாலை 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும், 7 மணிக்கு நம்ம அங்கே ப்ரேயருக்கு நம்ம போகணும். ஆகவே சபையார் நீங்கள் அந்த கூட்டங்களிலே உற்சாகமாய் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஸ்தோத்திர கூட்டம் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் பங்கெடுக்க அன்போடு கூட கேட்டுக்கிறோம். வீடு தெரியலனா பிரதர் தினேஷ் அவர்களோடு கூட பிரதர் வந்துட்டார்ல, ஓகே, நெல்சன் பிரதர் வந்திருக்கிறாங்க. 2 பேருடைய நம்பர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. வீடு எங்கே இருக்குன்னு அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு தொடர்பு உங்களை வழி நடத்துவார்கள். சரி, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நாளை மாலை பெண்கள் ஜெபம் இருக்கும். இந்த மாதம், இந்த வாரம், இந்த மாதத்தினுடைய கடைசி வாரம் தொடர்ந்து 1ஆம் தேதி காலையில், 1ஆம் தேதி என்ன கிழமை வருது? ஒரே நிமிஷம், வியாழக்கிழமை. வியாழக்கிழமை 1ஆம் தேதி காலையில் ஸ்தோத்திர ஆராதனை இருக்குது, மாதாந்திர ஸ்தோத்திர ஆராதனை இருக்குது. 2ஆம் தேதி வழக்கம் போல் மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை என்பதனால சங்கிலி தொடர் ஜெபம் இருக்கும். அதில் நீங்கள் பெயர் கொடுத்தவர்கள் சரியான நேரத்தில் வந்து தொடர்ந்து நம்முடைய சபைக்காக, ஊழியங்களுக்காக, தேசத்திற்காக, ஸ்தாபனத்திற்காக, ஆமென், ஸ்தோத்திரம், நாம் தொடர்ந்து ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அன்று மாலை, அதாவது இது செயின் ப்ரேயர் முடியும் போது மாலை 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் துதி ஸ்தோத்திர ஆராதனை இருக்கிறது. ஆகவே நீங்கள் யாவரும் அதில் பங்கெடுக்கும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி உற்சாகமாய் அந்த நேரத்தை நாம் பயன்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சொன்னது அப்படியே நினைவில் வச்சுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி சாயந்தரம் 5:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி, 7 மணிக்கு டீச்சர்ஸ் காலனியில் திருமதி நேசமணி தர்மராஜ் அவர்களுடைய வீட்டிலே வைத்து ஸ்தோத்திர கூட்டம் இருக்கிறது. நாளை மாலை பெண்கள் ஜெபம் இருக்கிறது. வியாழக்கிழமை காலையில் 1ஆம் தேதி ஆராதனை இருக்கிறது. வெள்ளிக்கிழமை சங்கிலி தொடர் ஜெபம், அதனுடைய மாலை 7 மணிக்கு ஸ்தோத்திர ஆராதனை துதி ஸ்தோத்திர நேரம் இருக்கிறது. ஆகவே பங்கெடுங்க. சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் இருக்கிறது. இந்த மாதத்திலிருந்து தொடர்ந்து காத்திருப்பு ஜெபம் சரியாக 7 மணிக்கு நானும் இருப்பேன். தொடர்ந்து நடத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காத்திருப்பு ஜெபத்தில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனை, மாதத்தினுடைய முதலாவது ஆராதனை. ஆகவே திருவிருந்தோடு கூட ஆராதனை இருக்கிறது. சபையார் அந்த திருவிருந்து ஆராதனையிலே உற்சாகமாய் நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சொன்னபடி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்முடைய திருச்சபையிலே ஸ்தோத்திர பண்டிகை ஆராதனை இருக்கிறது. ஆகவே அந்த ஆராதனையிலே பங்கெடுக்கவும் அதற்கென்று ஆயத்தமாகவும் நீங்கள் உற்சாகப்படும்படி உங்களோட அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான காணிக்கை கவர்கள் அடுத்த மாதத்திலே உங்களுக்கு இது கொடுக்கப்படும். நான் முன்னமே சொன்ன மாதிரி நீங்கள் அதுக்கென்று ஆயத்தம் அங்கே சேர்த்து வைங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அதை கொடுங்க. அது ஸ்தோத்திர ஆராதனை. கர்த்தர் வருஷம் முழுவதுமாய் நமக்கு நன்மை செய்தபடினாலே அதை நினைத்து நாம் கர்த்தருக்கு என்ன செய்கிறோம்? வருடாந்திர ஸ்தோத்திர பண்டிகை நாம் செய்கிறதுனால அந்த உற்சாகமாய் நாம் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை நினைவில் வைத்து நீங்கள் அவைகளை செய்யும்படி உங்களை பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏற்கனவே அந்த சந்தாவை குறித்து ஒரு முறை பேசியிருந்தேன் சில நாட்களுக்கு முன்பாக. அதை குறித்து உங்கள் வீடுகளுக்கு
அக்கௌண்ட்ஸ் நம்ம வாசித்தோம்.
ஒரு ஜெப குறிப்பு, காணாமக்காக கொஞ்சம் ஜெபித்து கொள்ளுங்க. நேற்றைய தினத்தில் இருந்து ரொம்ப ஹை ஃபீவர் ஆகி அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன தகவல் தெரியல. ஆகவே தொடர்ந்து ஜெபிச்சு கொள்ளுங்க. முடிஞ்சவங்க வீட்டில் போய் பார்க்க முடிஞ்சால் அவங்கள போய் பார்த்து நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை பட்சமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சபையாக இணைந்து கூட நாம் கொஞ்சம் நேரம் ஜெபிக்கலாம். ஒரே நிமிஷம் மாத்திரம், கொஞ்சம் எல்லார் கண்களை மூடி. இன்னைக்கு வாசித்தோம் 41வது சங்கீதம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். அப்படியே தம்பி அபிஷேக்காக நாம் ஜெபிக்கலாம். சென்னையில் தனியாக இருக்கிற மகன் நேற்றைய தினத்தில் அதிக ஹை ஃபீவர் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி திரும்ப ரெஸ்ட்டில் இருக்கிறாரு. எந்த தீங்கும் அணுகாதபடி, ஏன்னா இந்த டைம் வந்து ஒரு விதமான காய்ச்சல் அதிகமாக பரவி கொண்டு இருக்கிறது. தீங்குக்கும் எல்லா தீங்குக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாக்கும்படியாக நம்ம யாவரும் இணைந்து இந்த 2 பேருடைய சுகவீனத்திற்கு வேறு யாராவது இருக்கிறாங்களா? சுகவீனமாக இருந்தால் சொன்னீங்கன்னா ஆமேன், ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து அவங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆமேன், ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே சிஸ்டர் ஆமேன், ஸ்தோத்திரம், சௌந்தர் சிஸ்டருக்காக ஜெபிக்கலாம். அவங்களுடைய கால்களில் ஒரு சின்ன காயம், அது சுகர்னால் அது அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கிறது. கர்த்தர் அந்த சுகத்தை கொடுக்கும்படியாக சபையாய் நாம் ஜெபிப்போம். இந்த நேரத்தில் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் தம்முடைய வல்லமையை அனுப்பி அங்கே தேவன் சுகத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த கால் விரலில் ஏற்பட்ட அந்த காயங்களை கர்த்தர் மாற்றும்படியாக அதற்காக நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. காணமக்காக, தம்பி அபிக்காக, ஆமென், ஸ்தோத்திரம். சிஸ்டர் சௌந்தரம் அவங்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த நேரத்தில் தம்முடைய வல்லமையை அனுப்பும்படியாக, கர்த்தர் தம்முடைய வல்லமையை அனுப்பும்படியாக. ஹல்லேலூயா. கல்வாரியினுடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆணி பாய்ந்த கரத்தினுடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றி போடுவாராக. இப்போது நாம் சங்கீதத்தில் வாசித்தது போலவே ஆமென், ஸ்தோத்திரம், வியாதியின் உக்கிரத்தை கர்த்தர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தர் நீர் எனக்கு சரி கட்டுகிற தேவன். கர்த்தர் நீர் என்னை சுகமாக இருக்கிற தேவன். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் எனக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன். ஆமென். இந்த வார்த்தையை நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி, ஆமென், கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் என்று சொல்லி, அவனுடைய வியாதியின் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதே. ஹல்லேலூயா. இன்று வாசி கேட்ட அந்த சங்கீதத்தின் வார்த்தைகள் இந்த வார்த்தையை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதுமாய் மாற்றி போடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சபையாய் நாங்கள் இணைந்து கர்த்தாவே சுகவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. காணமக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் வைக்கப்படுவதாக. தம்பி அபிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் வைக்கப்படுவதாக ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். சிஸ்டர் சௌந்தரம் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் வைக்கப்படுவதாக. ஆமென், ஸ்தோத்திரம். உலகம் சொல்லுகிறது மாறாது, அவர்களால் சுகமடைய முடியாது என்று சொல்லி உலகம் சொல்லலாம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். எங்களுக்காக சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்த தேவனுடைய ஆமென், ஸ்தோத்திர வல்லமையுள்ள கரம், உம்முடைய தழும்புகளால் சுகம் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உம்முடைய தழும்புகளால் விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உம்முடைய தழும்புகளால் ஆமென் ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன் சொல்லி கர்த்தர் சொன்னீரே. அந்த ஆரோக்கியம், அந்த நன்மை, ஆமென், ஸ்தோத்திரம், அவளுக்குள் கட்டளையிடப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் என் தேவனுடைய கரம் ஆண்டவரை தொட்டு அவர்களை சுகப்படுத்துகிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் வியாதிகளுக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆமென், ஸ்தோத்திரம். தேவக்கரம் தொடர்ந்து தாங்கி நடத்தட்டும், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. சிறு பிள்ளைகள் மனப்பாட வசன பகுதி தவறில்லாமல் வசனம் சொல்லுங்கள். சங்கீதம் 119 13-16 வரை. உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழிகளில் களி கூறுகிறேன். உமது
கட்டளைகளை தியானித்து உமது வழிகளில் கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். சங்கீதம் 119 13-16 வரை. உம்முடைய வாக்கின் நியாயத்தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். உம்முடைய வாக்கின் நியாயத்தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சியின் வழிகளில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளில் கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். சங்கீதம் 119 13-16 வரை. உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும். அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தள்ளும். பூமியிலே நான் பரதேசி. உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சியினால் தொய்ந்து போகிறது. உமது கற்பனைகளை விட்டு வழிவிலகின சபிக்கப்பட்ட அகங்காரங்களை நீர் கடிந்து கொள்கிறீர். நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டகற்றும். உம்முடைய சாட்சிகளை கைக்கொள்கிறேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக்கொள்கிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. சங்கீதம் 119 17-24 வரை. என் வழிகளை நான் உமக்கு விவரித்து கட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். சங்கீதம் 119 26. உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். சங்கீதம் 119 21. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மணிப்பொண்டு. சங்கீதம் 134. உமக்கே பயன்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. சங்கீதம் 130:4. தேவன் அம்பாவே என்றார். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருத கருத்தை சிந்திப்பானே. கர்த்தருக்கு விரோதமாக அவர் அபிஷேக மனிதனுக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எளிமையின்றி ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர் கட்டுகளை எரித்து அவர் கயிறுகளை தம்மை விட்டு எரித்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீட்டிற்கு நகைப்பார். ஆண்டவரை இவர்களை இகழ்வார். சங்கீதம் 2:1-4 வரை. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து இந்த நாளுக்கான வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். பிள்ளைகளை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோம். மறந்துட்டேன். சரி ஓகே. கர்த்தனமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கான வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 1-10 வசனங்களை வாசிக்க கேட்போம். யாக்கோபு 4:1-10 வரை. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரரே, விபசாரிகளே, உங்கள் சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைனாயிருக்கிறான். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சமாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்பணிந்து இருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக தேவன் கொடுத்த சகல நன்மையிலிருந்து காணிக்கைகள் தசம பாகங்களை நாம் படைப்போம். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமே. அவர் மேலுந்து நின்று, சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே, சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்துருளுவார்.
பழைய பாடல் உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தருக்கென்று நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவே திக்கற்ற மக்களில் மறைவீடம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வெள்ளங்கள் பூரண்டு ஓடினாலும் உள்ளத்தின் உறுதியசையாதே. வெள்ளங்கள் பூரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதியசையாது. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கிறார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கிறார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவீடம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆழத்தினின்று நாம் கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். ஆழத்தினின்று நாம் கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். கப்பலில் பின்னணியிலே இதை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையே. கப்பலில் பின்னணியிலே இதை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையே. எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களில் மறைவீடம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். நின்ற வண்ணமாக ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய கரத்தின் ஆண்டவர், உம்முடைய கரத்தின் நன்மையினாலே நாங்கள் திருப்தியானோம். நீர் கொடுக்க நாங்கள் திருப்தியானோம். ஆண்டவரை நாங்கள் சம்பூர்ணமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரம் நன்மையை பெற்றோம். அவைகளிலிருந்து உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்த இந்த காணிக்கைகளை தசம பாகங்களை கர்த்தர் நீர் அங்கீகரித்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரை ஸ்தோத்திரம் அர்ப்பணிப்பை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். கர்த்தர் நீர் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த 7 மாதங்களாக கர்த்தர் நடத்தின விதங்கள் எல்லாவற்றையும் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம்.
கர்த்தர் தாமே ஸ்தோத்திரம். நல்ல ஒரு துவக்கத்தையும் நல்ல ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு கட்டளையிட கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து உடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையினுடைய ஆண்டவரே ஸ்தோத்திர அதிசயங்களை காணத்தக்கதாக, ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு தயை பாராட்டுங்கப்பா. ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியிலே அசைவாடிகளை உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என் வாயின் வார்த்தைகள் எங்கள் யாவருடைய இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரியமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே வருகிறோம். கடந்த 3 வாரங்களாகவே தேவன் கொடுத்த அந்த வார்த்தையினுடைய வல்லமைகளை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வாக்குத்தத்தத்தினுடைய நம்பிக்கையை, நன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே வருகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தரை புரிந்து கொள்ளுதல். ஏன்னா போன வாரம் ஒரு இளைய குமாரனுடைய சம்பவத்தில் இருந்து சில காரியங்களை நாம் பார்த்தோம். மூத்த குமாரன் தகப்பனோடு இருந்தும் தகப்பன் யார் என்று தெரிந்து கொள்வதிலே, அவனை புரிந்து கொள்வதிலே அவனுக்கு தெளிவில்லாதிருந்ததை பார்த்தோம். ஸோ அந்த தகப்பனோடு கூட இருக்கிற மூத்த குமாரன் தகப்பனுடைய எல்லா விதமான ஆஸ்திக்கும் பங்குள்ளவன், தகப்பனுடைய எல்லா நன்மைக்கும் பாத்திரவானாக இருக்கிறான். ஆனால் தகப்பன் யார் என்பது, தகப்பனுடைய தன்மை என்ன என்பது தெரியவில்லை. அடையாளம் தெரிகிறது, உணர்வு இருக்கிறது, ஆனால் தகப்பனுடைய தன்மை என்ன, அதைத்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விஷயம், தேவனை பார்க்க வேண்டும். இப்போ யாராவது நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க, நீ கிறிஸ்தவ தானே, எங்கே இயேசுவை காட்டுங்க, அல்ல பிதாவை காட்டுங்க, ஆவியானவரை காட்டுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ அவங்க உங்களுடைய விக்கிரக வழிபாட்டு கடவுள்களை குறித்து கேட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க? அந்த படத்தை காட்டுவாங்க அல்லது அந்த சிலைகளை காட்டுவாங்க. இதுதான் சிலைகளை பார்த்த உடனே சொல்ல முடியும், ஓ இது இந்த தெய்வம், இது இந்த தெய்வம், இது இந்த சாமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். அதனுடைய வடிவங்களை வச்சு அதை பற்றி தெரிஞ்சுருந்தால் சொல்ல முடியும். தெரியலன்னா நமக்கு பார்க்குறது எல்லாம் எப்படி தான் தெரியும்? ஒரே மாதிரி தான் தெரியும், ரைட்? கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா ஏதாவது நம்ம சொல்ல முடியும், அடையாளங்களால் உணர்த்த முடியும். இப்போ அவங்க நம்மகிட்ட கேட்குறாங்க, எப்பா தேவனை காட்டுங்கப்பா அப்படின்றாங்க. தேவன் இல்லை என்று சொல்லி மதிகேடர் தங்கள் இருதயங்களிலே சொல்லிக் கொள்ளுகிறார்கள். சங்கீதக்காரன் சொல்கிறான், சரிப்பா தேவன் இருக்கிறார் நம்புகிறோம், தேவனை காட்டுங்க அப்படின்னா, இல்லைங்க அவர் ஆவியாக இருக்கிறாரு. எப்படி நாம் எப்படி நாம் காட்டப்போகிறோம்? அப்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். தேவன் எப்படி இருப்பார்? என்னை பாரு அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனார். அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். உங்களை பார்க்குறவன் என்ன பார்க்கணும்? ஹல்லேலூயா. இப்போது இயேசு கிறிஸ்து எங்கெங்கே இருக்கிறாரு? தேவன் எங்கே இருக்கிற? எங்கே தேவனை காட்டு அப்படின்னா, என்னை பார், என் செயலை பார், என் சிந்தையை பார், என் வார்த்தையை பார், தேவனை நீ கற்றுக்கொள்ளுவ. ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். இதுதான் கிறிஸ்தவம், பிரதிபலிக்கிற தேவன். தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிதாவாகிய தேவன் ஆவியாய் இருக்கிறார், குமாரனாகிய கிறிஸ்து ஆவியாய் இருக்கிறார். அவர் மனித ரூபம் எடுக்கும் போது மனுஷ சாயலாய் இருந்தார். குமாரனாகிய கிறிஸ்து ஆவியாய் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஆவியாய் இருக்கிறார். எங்கே இருக்கிறாங்க? எனக்குள்ளே வாசம் செய்கிறார்கள். இப்போ தேவன் எங்கேயா இருக்கிறார்? என்னை பாரு. தேவன் எங்கே இருக்கிறார்? என் வார்த்தையை பாரு. அப்ப கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு சிந்தை, கிறிஸ்துவை காட்டுகிற ஒரு 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 வாழ்க்கை, அதை உலகம் எதிர்பார்க்குது. கிறிஸ்தவம் எங்கே? கிறிஸ்து எங்கே? நான் என்கிட்ட தான் இருக்கிறாரு, என்னை பாரு அப்படின்னு காட்டுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதனால தான் தேவனை தெரிஞ்சுக்கிட்டா தான் தேவனை நாம் பிரதிபலிக்க முடியும். ஆகவே தான் நான் அடிக்கடி இந்த 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 என்ன சொல்கிறேன்னா, இந்த பார்வையிலே நான் போய்கொண்டே இருக்கிறேன். தேவனை புரிந்து கொள்ளுதல், தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் காரியங்கள் என்ன, அந்த தெளிவு இருந்துச்சுன்னா நாம் அவரோடு கூட இணைக்கப்படுகிற காரியத்திலே உறுதியாக இருப்போம்.
தேவன் தெளிவு, தேவனை குறித்து தெரிவில்லாம ஆனால் நான் அவரோடு கூட இணையணும், அவரோடு கூட இணையணும், நம்மை நாமே உருவாக்கி கொண்டே இருந்தோம்னா அவர் யாருன்னே தெரியாம நான் எப்படி அவர் கூட அட்டாச் ஆக முடியும்? அப்போ அவரை புரிஞ்சுக்கிட்டோம்னா அவர் அவர் எத்தன்மை உள்ளவர் தெரிஞ்சுன்னா அந்த தன்மையை நமக்குள்ள கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர நாம் தேவனோடு கூட இணைக்கப்பட்டவர்களாயிருப்போம். அப்போ எத்தன்மை உள்ளவராக இருக்கிறார், அவருடைய குவாலிட்டி என்ன, அவருடைய திறமை என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய நினைவுகள் என்ன, அதை ஆதி மனிதன் இருந்தே அதை புரிஞ்சுக்கல. ஆதி மனிதன் தேவன் உருவாக்கினார், தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்தார். அவங்களே அதை தேவனை புரிஞ்சுக்கொள்ள, அவங்க பிசாசானவன் வந்து சொல்லுகிறான், இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் தேவர்களைப் போலாவீர்கள். தேவன் சொன்னதுதான் சாகவே சாவீர்கள். பிசாசு சொன்னது என்ன சொன்னா? நீங்கள் தேவர்களைப் போலாவீர்கள். அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், அவர் எப்படி எத்தன்மை உள்ளவராக இருந்தார், அந்த தன்மை எனக்குள்ள வச்சிருக்கிறாரா, இணைக்கப்பட்டிருக்கிறோமான்ற அந்த புரிதல் அங்க இல்லை. அவன் உடனே சொல்லியிருக்கணும், நாங்க ஆல்ரெடி அவருடைய சாயல்ல தான் இருக்கிறோம், நாங்க தேவனுடைய சாயல்ல தான் இருக்கிறோம், தேவனுடைய பிரதிபலிப்பாய் இருக்கிறோம், தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். வேத வாக்கியம் அப்படி சொல்லுகிறது. நல்ல ஒரு வேர்டு, நீங்கள் தேவனுடைய செய்கையா இருக்கிறீர்கள். எபேசியர் 2:11 2:10 வாசிங்க. எபேசியர் 2:10. நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கு. ஆதாமுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட ஏவாளை போல பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கொள்ளல. கிறிஸ்துவுக்குள் இருந்துதான் நான் வந்திருக்கிறேன். ஏவாள்கிட்ட வந்து சொல்றான், நீ புசிக்கும் நாளிலே தேவர்களைப் போலாவீர்கள். இதை புசித்தால் நீ கடவுள் மாதிரி ஆயிருவ. நானே அவருக்குள்ள இருந்து தான் நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த புரிதல், தேவனிடத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோன்ற ஒரு தெளிவு, அதுல அவங்க தோற்று போறாங்க. அவங்களுக்கு என்ன, நான் ஆதாம்ல இருந்து தான் நான் வந்தேன். ஆனா அந்த ஆதாம் எங்க இருந்து வந்தாரு? அது தேவனுடைய சாயல் தானே, நானும் அதே சாயல்ல தான் வந்திருக்கிறேன்ற அந்த தெளிவு இல்லைன்ற மாதிரி இருந்தோம்னா, தேவனை குறித்ததான வெளிச்சம் சரியாக இல்லைனாலே நீங்களும் நானும் விழுந்து போவது ரொம்ப எளிது, ரொம்ப எளிது. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டாள். அப்படின்னா ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டாள்னு எடுத்துக்கொள்ளுகிறதா? ஸ்திரீ யாருக்கு ஒப்புமையா இருக்கிறா? சபையாகிய நாம் எல்லாருக்குமே ஒப்புமை. ஏவாள் நாம் எல்லாருக்குமே ஒப்புமை. அப்ப நமக்கு முன்னடையாளமாய் இருக்கிற ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள் என்று சொன்னா நாம் எல்லோருமே வஞ்சிக்கப்படுகிறவர்கள். ஏன்னா நான் எங்கிருந்து வந்தேன், எங்கிருந்து எடுக்கப்பட்டேன்றதுல ஒரு தெளிவு இல்லை. அப்ப அந்த தேவனை குறித்ததான ஒரு வெளிச்சம், நான் தேவனோடு கூட தான் இருக்கிறேன். மூத்தகுமாரன் சொல்லுகிறான், உம்மோடு கூட தானே நான் இருக்கிறேன், உம்மோடு கூட தானே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட இருந்து நான் எதுவுமே கேட்டதில்லையே, நீங்களே எனக்கு கொடுத்ததில்லையே. அப்பா சொல்றாரு, அவன் மரித்தான், மறுபடியும் உயிரோடு வந்திருக்கிறான், அவனை ஏற்றுக்கொள்ளுகிறேன் நான். அவர் ஊமையில சொல்றாரு, ஐயா எனக்கு ஒரு காசு தான் தரீங்க, காலையில் 9 மணிலேருந்து வந்திருக்கிறேன், அவனுக்கு 10 மணிக்கு வந்தால் அவனுக்கும் ஒரு காசு சம்பளம், 12 மணிக்கு வந்தால் அவனுக்கு ஒரு காசு சம்பளம், 2 மணிக்கு வர அவனுக்கு ஒரு காசு சம்பளம் தரீங்களே, என்ன நியாயம்? தேவ நீதியை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. நான் தயாளனாய் இருக்கிறேன். இது வெளிப்புறமாய் பார்த்தோம் என்று சொன்னால் தேவனை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அவர் எவ்வளவு கொடுக்குறோம், என்ன பண்ணுனான்னு பார்க்கறது இல்லை, அவன் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு பார்க்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அந்த பாதிப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய என்னுடைய பாதிப்பை, வேதனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார்.
யாருமே பாதிக்கப்படாதவன் கிடையாது, யாருமே வீழ்ந்து போகவன் கிடையாது, யாருமே பாவம் செய்யாதவன் கிடையாது. சமாரிய பெண்ணோடு கூட இயேசு கிறிஸ்து உட்காந்து பேசுகிறாரு, தனியாக உட்காந்து பேசுகிறார். ஏன் இந்த உதாரணங்களை நான் திருப்பி எடுக்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து செய்தது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. அவர் ஒரு வாலிப வயது, பிதாவின் சித்தத்தை செய்யும்படி அங்கே வந்திருக்கிற நல்ல ஒரு கவுன்சிலர், கேர் பண்ணுறார், பராமரிக்கிறார், நல்ல ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர். அவர் அங்கே உட்காந்து அந்த அம்மாவை கூட உட்காந்து உரையாடுகிறார். அந்த உரையாடல் வெளியே இருந்து பார்த்துருந்தா எப்படி இருந்திருக்கும்? அந்த அம்மாவை கேரக்டர் சரியில்லைங்க. இவர் பாருங்க தீர்க்கதரிசின்னு சொல்கிறாரு, எங்கே போய் உட்காந்துட்டு இருக்கிறாரு? சீசர்களை சாப்பாடு வாங்க அனுப்பிட்டு ஒரு ஆளாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். நாம் என்ன செய்கிறோம்? என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? தேவனை எப்படி நாம் பிரதிபலிக்கிறோம்? சீசர்கள் சாப்பாடை வாங்கிட்டு வந்து கேட்குறாங்க, வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பிட்டுட்டேன். எப்படி சாப்பிட்டீங்க? என்ன கொடுத்தாங்க? யார் வந்து கொடுத்தா? என் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது. அதுதான்ப்பா என் சாப்பாடு. அப்போ பிதாவினுடைய சிந்தையை உணர்ந்து செயல்படுகிற ஒரு விஷயத்தை கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாய் செய்து காட்டினார். இன்னைக்கு நாம் அப்படி செய்ய முடியுதா? நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டு இருந்தேன். நான் பைபிள் ஸ்டடியில் சொல்லியிருக்கிறேன் அந்த உதாரணத்தை, ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த நிறுவனம் வந்து பாலியல் தொழில் செய்கிற பெண்களுக்கான விழிப்புணர்வு கொடுக்குற ஒரு நிறுவனம். அப்போ அந்த பெண்கள் வேலை செய்கிறத போய் அவங்க யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வுகளையும் மறுவாழ்வுக்கான வழிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பணி அந்த வேலை. ஸோ அதனால் என்னென்னா, அவங்கள அடையாளம் கண்டு அவங்களோடு கூட பேசி அவங்களுக்கு இந்த மாதிரியான விழிப்புணர்வு கொடுக்கணும். அப்படி ஒரு முறை கொடுக்கும்போது ஒரு புதிதாக ஒரு அம்மாவை பார்த்தேன். அந்த அம்மா கூட பேசினேன். அந்த அம்மாவுக்கு நல்ல என்ன சொல்கிறேன், நான் பேசுகிற முறைமை எது பிடிச்சிருந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா ஒரு விடுவிக்கக்கூடிய ஒரு ஆறுதல் கிடைச்சது போல் அவங்க ஃபீல் பண்ணியிருந்துருக்கிறாங்க. எனக்கு தெரியாது இந்த விஷயம். அடுத்த நாள் காலையில் நான் கடைக்கு போகிறேன், மளிகை கடைக்கு போகிறேன். காலையில் பார்த்தா அந்த மளிகை கடைக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடு இருந்திருக்கு. எனக்கு தெரியாது அந்த அம்மா யாருன்னு அந்த ஏரியாவுக்கே தெரிஞ்சிருக்கு. பட் எங்களுக்கு தெரியலை. நாங்கள் அப்போ தான் புதுசாக அந்த பகுதி குடி போனவங்க. அப்போ நான் கடைக்கு போய் கடைக்கு போய் ஓகே ஜாமான் வாங்குறக்கா நிற்கிறேன். பின்னாடி சவுண்டு கேட்குது, ஜோசப் சார் அப்படின்னு. நம்மளை யாரா இந்த ஏரியாவில் கூப்பிட்றாங்க? திரும்பி பார்த்தா இந்த அம்மா ஜோசப் சார் அப்படின்னு கையை விரித்து கூப்பிட்டாங்க. எனக்கு பயங்கர தலைக்குனிவாயிருச்சு. இவங்க யாருன்னு ஏரியாவுக்கே தெரியும், ஆனால் இந்த அம்மா என்னைய பேர் சொல்லி கூப்பிடுது. அப்புறம் ஆஃபீஸில் வந்து இன்னொரு முறை அவங்கள பார்க்கும்போது கடிந்து கொண்டேன், இந்த மாதிரி பொது இடத்துல கூப்பிட்றவெல்லாம் வச்சுக்காதீங்க. அன்னைக்கு நான் வேலை பார்க்கும்போது அது எனக்கு தெரியலை. ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் கோத்தகிரியில் ஒரு நாள் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன், காருக்குள்ளே உட்காந்துருந்தேன். என் ஃப்ரெண்டு கூட உட்காந்துருந்தார். அப்போ அவர் சொன்னார், ஒரு அம்மா அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகும்போது சொன்னார், இந்த அம்மா யாருன்னு தெரியுமா? இந்த அம்மா இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாரு. ரொம்ப இழிவாக ஏளனமான வார்த்தைகள்லாம் வெளியே வந்தது. அப்போது கர்த்தர் எனக்கு உரைத்தார், ஒரு காரியத்தை உணர்த்தினார். முன்னாடி நீ உலக ஊழியனாயிருந்த, உலகத்துக்குரிய ஊழியனாயிருந்த, அப்போவே உன் தொழில் என்னென்னா கேர் அண்ட் கவுன்சிலிங். நீ அன்னைக்கு அவங்க உன்னை அன்போடு அழைச்ச போது உன்னுடைய வார்த்தை அவங்களுக்கு ஆறுதலை கொடுத்திருக்குன்ற விசுவாசத்தில் தான், அவங்க நம்பிக்கையில் தான் உன்னை கூப்பிட்டாங்க, ஆறுதல் அடைஞ்சனால தான் கூப்பிட்டாங்க. ஆனால் உலகத்துக்கு பயந்து நீ முகத்தை திருப்பிக்கிட்ட. ஆனால் இன்னைக்கு அதே மாதிரி ஒருத்தவங்க போகும்போது நீ அவங்களை என்ன செய்கிற, ஏளனமாய் பார்க்கிற ஒரு வார்த்தைகளை அவங்க பேசுகிறாங்க, நீயும் கேட்டுட்டு பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிற. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஆகிய நான் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? ஒரு காரியத்தை உணர்த்தினார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஒரு சிலர் தவறு செய்யலாம், தவறு செய்கிறாங்க அப்படின்றதுனால எல்லாரையுமே அதே குற்ற பார்வையில் பார்க்குற மனப்பான்மை வெளியே இருக்குதோ இல்லையோ, திருச்சபையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் பாஸ்டருக்கு மேலே பார்க்குறது பயங்கரமாக இருக்குது. நிறைய வார்த்தைகளை கேள்விப்படும், நிறைய பேருக்கு ஆலோசனை கொடுக்கவும், நிறைய பேரை உற்சாகப்படுத்தவும், நிறைய பேருக்கு துணை செய்யவும், நிறைய பேரை தேற்றவும், தைரியப்படுத்தவும் ஆலோசனை கொடுக்குறோம். எங்களுடைய லெவல் தெரியும், எங்களுடைய லிமிட் தெரியும்.
ஆனால் என்னென்ன மாதிரி வார்த்தைகள் நாம் பிரயோகப்படுத்துகிறோம். குற்றவாளியாய் தீர்க்கிற நீ குற்றவாளியாக ஆகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருப்போம். நம்முடைய காரியங்களை நாம் என்ன செய்வோம்? நினைத்து பார்ப்போம். ரைட்? எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கிறிஸ்துவை புரிந்து கொள்ளுதல், அதை நாம் பிரதிபலிக்கிறவர்களா, யாருக்கு நாம் உதவி செய்கிறோம், யாருக்கு நாம் கேர் பண்ணுறோம். அந்த அம்மாவுடைய கேரக்டர் எல்லாருக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து உட்காந்து பேசின உடனே அந்த அம்மா போகிறாங்க. அந்த அம்மா போய் சொன்ன வார்த்தையை கேட்டு பின்னாடி சொல்கிறாங்க, நான் உன் வார்த்தையை சொல்லி கேட்டதுனால வரல. அவர் அந்த வசனத்தை வாசிங்களேன். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம். ஆ 42வது வசனத்தில் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. 39வது வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம்தான் இயேசுவை தேடி வராங்க. அப்புறம் இவரை கேட்டுட்டு, இவருடைய வார்த்தைகள், இவருடைய உபதேசங்கள்லாம் கேட்டுட்டு அவர் மேல் விசுவாசம் வைக்கிறதா ரெண்டாவது. அவரை பார்க்க வந்தது. அப்ப அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவளா இருந்தால் என்று சொன்னா அவங்க எப்படி வந்திருப்பாங்க? அப்போ கிறிஸ்துவினுடைய சிந்தையை நீங்களும் நானும் தரித்து கொண்டு செயல்பட்டோம் என்று சொன்னா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்ற முடியும் என்பதை மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. ஒருவருடைய வாழ்வினுடைய தன்மையை மாற்ற, ஏன்னா நீங்களும் நானும் கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் செயல்பட வேண்டும். ஒருவேளை அந்த செயல்படுகிற விஷயத்துல நமக்குள் ஏற்படுகிற தொய்வுகள் அல்லது நமக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் அது நம்ம மேற்கொள்ள மாதிரி இருந்துச்சுன்னா அதை எதிர்த்து நிற்கவும், அதான் யாக்கோபுல வாசிச்சோம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு எதிர்த்து நிற்கணும். எனக்கு எதிராக அந்த என்னுடைய எண்ணத்தை மாத்துதா, எதிர்த்து நில்லுங்க. நீங்க எதற்காக அழைக்கப்பட்டோம்? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக, ஹல்லேலூயா, அன்பு காட்டுகிறவர்களாக, ஆறுதல் படுத்துகிறவர்களாக, தேற்றுகிறவர்களாக, உற்சாகப்படுத்துகிறவர்களாக, தைரியப்படுத்துகிறவர்களாகத்தான் நாம் நம்முடைய கிரியையை நாம் நடப்பிக்க வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டும் இருக்கிறோம். தேவனை புரிந்து கொள்ளுதல், கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆமோஸின் தீர்க்கதரிசன புஸ்தகம், அதுல இருந்து தான் இப்ப நான் ஆரம்பிக்க போறேன் பிரசங்கமே. 20 நிமிஷத்துக்கு அப்புறம். ஆமோஸ் 4வது அதிகாரம் 12வது வசனம். யாரை வாசிங்க? ஆமோஸ் 4:12. ஆமோஸ் 4:12. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனாகிய கர்த்தரை, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. 2ஆம் வருகை, அதுக்கு மோஸ்ட்லி இந்த வசனத்தை எடுத்து பேசுறது வழக்கம். அல்லது ரகசிய வருகை எப்போ வேணாலும் இருக்கும், ஆகவே உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுகின்ற இந்த வாக்கியத்தை எடுத்து பேசுறது வழக்கம். ஆனால் இதனுடைய சம்பவம் முழுவதுமாய் நாம் பார்த்து இந்த வசனத்தை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நம்மை மீட்டெடுக்கிற அல்லது நம்மேல் பரிவு காட்டுகிற, அன்பு செலுத்துகிற தேவனை பற்றி ஒரு தெளிவான ஒரு வெளிச்சம் நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? பைபிளை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு சில விஷயத்தை நான் சொல்கிறேன். ஈஸியாக ஹோல் பைபிளை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ பைபிள் அறிவியல் புத்தகமாக நிறைய பேர் யூடியூப்பில் அது வேறு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் பைபிள் தான் அறிவியலை பேசுது, எங்கள் பைபிள் தான் அதை பேசுது. அதெல்லாம் எதுக்கு போகிற? இது அறிவியல் புஸ்தகம் கிடையாது, இது வரலாறு புஸ்தகம் கிடையாது, இது வேதியியல் புஸ்தகம் கிடையாது, இது சட்ட புத்தகம் கிடையாது. இந்த புத்தகம் மீட்பின் புத்தகம். ஹல்லேலூயா, விடுவிக்கிறது, ரட்சிக்கிற புத்தகம். இது ரட்சிப்பை பற்றி பேசுகிற புத்தகம். ரட்சிப்புனா என்ன? விழுந்து போனவனை மீட்டெடுக்கிறது.
இனி பிறக்க போகிறவனை ரட்சிக்கிறது இல்லை, விழுந்து போனவன் பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில் வீழ்ந்து போய் நொந்து போய் ஆமென் ஸ்தோத்திரம் ஒடுங்கி போய் உட்காந்துருக்கான் பாருங்க, அவனை கை தூக்கி வாப்பா அப்படின்னு சொல்லி உயர்த்துகிற ஒரு புஸ்தகம் தான் நீங்களும் நானும் கையில் வச்சிருக்கிற வேத புஸ்தகம். அவனை குற்றப்படுத்தி 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 காயப்படுத்தி இன்னும் 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 வேதனைக்குள் தள்ளுகிற ஒரு ஆலோசனை கொடுக்கிற புத்தகம் அல்ல, விடுவிக்கிற ஒரு புத்தகம். ஸோ இந்த பைபிளை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம்? ஆதியாகமத்திலிருந்து சரித்திர புஸ்தகம் எதோட முடியுது? எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் வரைக்கும் வருதா? ஆமாம், எஸ்தர் வரைக்கும் வருது. இந்த எஸ்தர் வரைக்கும் உள்ள புஸ்தகம் நீங்கள் யார், எப்படி பாவத்தில் விழுந்தீங்க அப்படின்றத சொல்லுது. எதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த சரித்திர புஸ்தகங்கள் வழியாக நாம் பார்க்கிறோம். விழுந்து போவதை குறித்து, பாவத்தை குறித்து நமக்கு காட்டுகிறது. நீங்கள் யோபுல இருந்து உன்னத பாட்டு வரைக்கும் பிரசங்கி உன்னத பாட்டு வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த புஸ்தகங்கள் எல்லாம் கர்த்தர் யாருன்னு சொல்லுது. முதல் பகுதி எதை பற்றி சொல்லுது? நீங்கள் யார், நீங்கள் பாவத்தில் விழுந்திருக்கிறோம் அப்படின்றத, எதெல்லாம் பாவம், நீங்கள் பாவத்தில் இருக்கிறீங்க அப்படின்றத சொல்கிறது தான் முதல் பகுதி. ரெண்டாவது பகுதி கர்த்தர் யார். யோபுல இருந்து உன்னத பாட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் யார், அவருடைய நீதி, அவருடைய நியாயங்கள், அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய ஏற்றுக்கொள்ளுது. உன்னத பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு போயிடும். கர்த்தர் யாருங்க அப்படின்னா உன்னத பாட்டு வழியாக பாருங்கள். படிச்சிருக்கீங்களா உன்னத பாட்டு? காலையில் எழுந்திரிச்சு சங்கீதம் மட்டும் படிக்கிற குரூப் இருக்கிறீங்களா? அதையும் தாண்டி நிறைய இருக்குது, படிங்க. உன்னத பாட்டை படிச்சுட்டு இப்போ சொல்லுங்கள் கர்த்தர் யாருன்னு. லவ்வர். ஹல்லேலூயா. உடனே எங்கேயா போயிடாதீங்க. அன்பு செலுத்துகிறவர் அப்படின்றதோட ஆங்கில பதம் அது. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நேசிக்கிறவர். கர்த்தர் யார் அப்படின்றத இந்த புத்தகத்திலேருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பின்பகுதி வருது. ஏசாயாவிலேருந்து நீங்கள் மல்கியா வரைக்கும் வாசித்தீங்கன்னா நீங்கள் பாவத்தில் இருந்தீங்க, கர்த்தர் யாருன்னு பார்த்தீங்க. இந்த கர்த்தர் எனக்காக என்னெல்லாம் செய்கிறாருன்றதை அடுத்ததில் பார்க்குறோம். ஹல்லேலூயா. மீட்டெடுத்துதல், திருப்புதல், காத்து கொள்ளுதல், ஆமென் ஸ்தோத்திரம், உன்னை பராமரித்தல், இது எல்லாமே பின்னாடி வரும். இதை குறித்து அந்த பகுதி சொல்லுது. சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் செய்கிறது யாருங்க அப்படின்றத புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. குழப்பமே வந்துடக்கூடாது. அவர் சகல ஜனத்தினுடைய மீட்புக்கும் இரட்சகர்ன்றதை தான் ரோமர்லேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 5 பகுதியை நீங்கள் பைபிளை பிரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வாசிக்கும்போது பயமே இல்லாமல் வாசிப்பீங்க, தெளிவாக வாசிப்பீங்க. ஹல்லேலூயா. லேவியாராமத்தை வாசித்து நடுங்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. ஐயோ நான் பாவி, நான் பாவின்னு. அப்போ புரிஞ்சுக்கணும், ஓ என்னுடைய பாவத்தை குறித்து, நான் வீழ்ச்சி அடைகிறதை குறித்து அது பேசுது. அப்போ என்னை விடுவிக்கிறதை பற்றி எங்கே பேசுது? தீர்க்க தரிசன புஸ்தகங்களுக்கு வந்துடணும். என்னை விடுவிக்கிறவர் யார், கர்த்தருடைய தன்மை என்ன, இந்த கவிதை புத்தகத்தில் பார்க்குறோம். விடுவிக்கிறவர் யார், இயேசு கிறிஸ்துவை குறித்து புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். சுவிசேஷ நூல்களில் விடுவிக்கிறவர் இன்னைக்கு எப்படி என்ன நடத்துகிறார் என்பதை நிருபங்களில் பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஸோ இந்த புரிதலோடு கூட நீங்கள் பைபிளை நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தருடைய தன்மையை எளிதாய் புரிந்து கொள்ள முடியும். சரி, நான் இங்கே வருகிறேன். உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படு. எந்த சூழ்நிலையில் நான் இருக்கிறேன்? இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பகுதியை ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா நேரம் கடந்துருச்சு, மணி 10 ஆயிடுச்சா? சரி, ஓகே. இதனுடைய முந்தின பகுதியை ஃபுல்லாக நீங்கள் வாசித்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 முறை அவர் ஒரு வார்த்தையை சொல்ல. என்ன வார்த்தைன்னா 6வது வசனம் வாசிங்களே. ஆமோஸ் 4:6. ஆகையால் திரும்பாமல் போனீர்கள் என்கிற அந்த வார்த்தையை கிட்டத்தட்ட 5 முறை அவர் பயன்படுத்துகிறார். திரும்பாமல் போனீர்கள். இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறார். இது கொஞ்சம் அன்னைக்கு பைபிள் ஸ்டடியில் கூட வேற ஒரு வார்த்தையை பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை. என்னன்னா இங்கே என்ன சொல்கிறாரு? ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் எதுக்கு ஓய்வு கொடுத்தாராமா? எதுக்கு ஓய்வு கொடுத்தாரு? 2 நாளாகமும் 36:21 வாசிங்க. 2 நாளாகமும் 36:21. 2 நாளாகமும் 36:21.
2 நாளாகமம் 36:21. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து போதுமா. அங்கே என்ன நடந்துச்சுன்னா, இஸ்ரவேல் அதாவது யூதேயா தேசம் முழுவதையுமே பாபிலோனியர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போறாங்க. தேசம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது. நெகேமியால வாசிக்கிறோம், தீக்கிரையாக்கப்பட்டது. அங்க ஒண்ணுமே கிடையாது. சுட்டெரிக்கப்பட்டுச்சு, ஆலயம் சுட்டெரிக்கப்பட்டுருச்சு, அலங்கங்கள் சுட்டெரிக்கப்பட்டிருக்குது, நகரங்கள் சுட்டெரிக்கப்பட்டது, வாலிபர்கள் கை சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. நிறைய பேர் பட்டய கருக்கினால் அழிக்கப்பட்டார்கள், பெண்கள் சூறையாடப்பட்டார்கள், தலைமுறைகள் அழிக்கப்பட்டது, அவருடைய செல்வங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டது, எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. அப்போ எவ்வளவு மனவேதனை இருக்கும். கர்த்தர் ஏன் எங்களை கைவிட்டார்? கர்த்தர் ஏன் எங்களை ஒப்பு கொடுத்தார்? கர்த்தர் ஏன் எங்களை சிறையாக்கினார்? இப்படில நம்ம யோசிக்கணும். கர்த்தர் சொல்றாரு, தேசம் தன் ஓய்வு வருஷத்தை சும்மா அனுபவிக்கல. எப்படி அனுபவிச்சுதாமா? எப்படி அனுபவிச்சுச்சா? 70 வருஷம் தேசம் அப்பாடா போய் தொலைஞ்சாங்கடா அப்படின்னு இருந்துச்சாமா. கர்த்தர் சிறைப்பட்டு போனவர்களை குறித்து அங்க பேசல. இன்னொரு பார்வையில் பார்க்கிறாரு, தேசம் தன் ஓய்வு வருஷத்தை ரம்யமாய் அனுபவிச்சது. இங்கே நான் பார்க்கிறோம், நாங்க தப்பு செஞ்சிட்டோம், செஞ்ச தப்புக்கு பிரதிபலன் எனக்கு தண்டனையா அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றாரு, உன் பல்லுக்கு நான் ஓய்வு கொடுத்துருக்கிறேன்யா. எப்படி யோசிக்கிறாரு பாருங்க. நடந்த காரியம் ஒண்ணு, ஆனா கர்த்தர் வேறு ஒரு விதத்துல, ஆமென் ஸ்தோத்திரம், அங்கே ஆறுதலை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். தேசம் தன் ஓய்வு வருஷத்தை 70 வருஷம் ரம்யமாய், ஐயோ திரும்பி வந்துருவாயிலோன்னு நினைச்சிட்டு, அந்த வேர்டை நீங்க அப்படியே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரம்யமாய் அனுபவித்தது அப்படின்னா, இந்த மக்கள் இல்லாமல் இருந்தாலே நல்லமா இருக்கும். ஏன்னா அந்த மக்கள் இவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த தேசம் அவர்களுக்கு பாலையும் தேனையும் கொடுத்தது. இந்த தேசம் அவர்களுக்கு நிறைவை கொடுத்தது. இந்த தேசம் அவர்களை ஆசீர்வதித்தது. எல்லாவற்றை அனுபவித்தவர்கள் அதற்கு பிரியமா இல்லாததுனால அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். பாதிக்கப்பட்ட தேசம் அப்பாடா நிம்மதியா இருக்கிறேன்னு சொல்லி ரம்யமாய் அந்த ஓய்வு நாள் சொல்றாரு. அந்த வேர்டு பாருங்க, தேசத்துக்கு ஓய்வு நாள் கொடுத்திருக்கிறாரு. தேசத்துக்கு ஓய்வு கொடுக்கிறதுக்கு இவர் என்னங்க வேலை பார்த்தாரு? தம்முடையவர்களை கொண்டு போய் சிறையாக ஒப்பு கொடுத்தார். ரைட். இங்கே ஆமோஸ்ல வாசிக்கிறோம், நீங்கள் திரும்பாமல் போனீர்கள். எந்த இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசுறாரு, நேரம் இல்லை. நீங்க வீட்டில் போய் அந்த ஒரு அதிகாரத்தை மாத்திரம் நீங்க வாசித்து பார்த்துக்கோங்க. சின்ன அதிகாரம், 13 வசனங்கள் அதுல இருக்குது. இப்படி உன் தேவனாகிய அந்த வசனத்தை 12வது வசனம், ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். சரி, இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது. நீ தூரமான முதல் வசனத்தை வாசிங்களே, முதல் 2 வசனங்களை. சமாரியாவின் மலையில் உள்ள பாசானின் மாடுகளே, துரடுகளாலும் அப்போ போதுமா, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய அக்கிரமங்களை குறித்து அங்க நிறைய பேசுகிறார். நிறைய தவறுகள் செய்திருக்கிறோம். இந்த நிறைய தவறுகளை வேறொரு இதோடு கூட ஒப்பிடுறார். 11வது வசனம் வாசிங்க. சோதோமையும் கொமோராவையும் அழித்து போட்டது. நான் இதை ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். சோதோமினுடைய பாவம் எது? சோதோமினுடைய பாவம் எது அப்படின்னா, நம்ம உடனே விபச்சார பாவத்தை மாத்திரம் குற்றப்படுத்துவோம். அது மாத்திரம் அங்கே கிடையாது. அதை மாத்திரம் சொல்லிட்டு நம்மளாம் தப்பிச்சுக்கிறோம்.
அது மாத்திரம் அது கிடையாது. ஆகார திரட்சியினாலும் செல்வம் பெருக்குனாலும் நம்ம மனசுக்குள்ளே ஏற்பட்ட மேட்டிமை. நீங்கள் இதில் யாக்கோபு நிருபம் வாசம் பார்த்தீங்களா? யாக்கோபில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு 4வது அதிகாரம். ஏன் யாக்கோபு பயங்கரமான ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாருன்னா, சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? உங்கள் அவைகளில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமல் போனீர்கள். நீங்கள் சண்டை பண்ணியும் யுத்தம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரிகளே இப்படின்னு பேசுனா சபை ஏற்றுக்கொள்ளுமா? ஆனால் சபைக்கு தான் எழுதுறாரு யாக்கோபு. அங்கே என்ன விபச்சாரம் பண்ணாங்க? ஒரு விபச்சாரம் பண்ணலை. ஆனால் அவர் சொல்லுகிறது என்னன்னா, உங்களுக்குள் இருக்கிற பொறாமை, உங்களுக்குள் இருக்கிற பெருமை, இதுக்கு பின்னாடி கொலை, சண்டை, யுத்தம், உலக சிநேகம், பெருமை, இச்சை, இது எல்லாமே தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ தேவன் இருக்கிறார், தேவன் தான் என்னுடைய மணவாளன், கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னா, அவர் சத்தத்தை கேட்காமல் அதுக்கு விரோதமாக எனக்குள்ள இன்னும் பொறாமை இருக்குது, இன்னும் பெருமை இருக்குது, இன்னும் புகழ் இருக்குது, இன்னும் மேட்டிமை இருக்குது, இன்னும் நான் சண்டை பண்ணுகிற எண்ணமே தான் இருந்திருக்கு. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சமாதானத்துக்கான சூழ்நிலையை யோசிக்க மாட்டாங்க. சில பேருடைய வாயின் வார்த்தைகள் எப்போதுமே காயப்படுத்துகிற மாதிரியே தான் இருக்கும். எதை பேசினாலுமே அதில் ஏதாவது ஒரு வார்த்தை அப்படி கொண்டு வருவாங்க. சிலருடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கோல் முட்டி விடுற மாதிரியே தான் இருக்கும். பீஸ்ஃபுல்லாக யாருமே இருக்க மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை தான், இந்த வார்த்தை பயன்படுத்துகிறார். இது ரொம்ப அவமானகரமான வார்த்தை தான். ஆனால் இங்கே யாக்கோபு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இடையில கூட இந்த வார்த்தையை வாசித்த உடனே திடீர்னு ஞாபகத்துக்கு வருது. இந்த விபச்சாரத்தை குறித்து பேசும்போது ஒரு தலைவர் ஒருவர், அவர் நல்ல டீச்சர். அவர் ஒரு முறை பேசும்போது இந்த வார்த்தை சொன்னார். தமிழில் விபச்சாரின்ற வார்த்தை இருக்குது, விபச்சாரர் என்ற வார்த்தை கிடையாது. ஏன்னா பெண்களை இந்த பாலியல் குற்றத்தில் தவறு செய்தாங்கன்னா பெண்களை மாத்திரமே குற்றப்படுத்துகிறார். அதனால தான் கவர்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா விபச்சார ஆளிகள்னு சொல்லி போட்டு அவங்கள மட்டும் போடுவாங்க. அதுக்கப்புறம் அதை என்ன செஞ்சுட்டா, அதில் ஈடுபட்ட ஆண்கள் என்ன செய்வாங்க, தப்ப விட்டுருவாங்க. அப்புறம் சில சமூக அமைப்புகள்லாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த உடனே இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ என்ன செய்கிறதில்ல, போடுறதில்லை. சரி, ஏன்னா ஒரு சாராரை மாத்திரம் குற்றம் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி தான் பைபிளை இப்போ நான் பார்க்குறேன், இல்லை, விபச்சாரம் செய்கிற ஆண்களுக்கும் அந்த வார்த்தையை அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். சரி, ஓகே, ரைட். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அப்போ உலக சிநேகத்தோடு இருக்கிற அந்த சிந்தைக்கு தான் இந்த வார்த்தையை வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குது, பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ உலக சிநேகம் அப்படின்னா உலகத்தில் எல்லாரும் விரும்புகிறாங்க, அதனால் நானும் விரும்பினேன். அவங்க போட்ட ட்ரெஸ் மாதிரி நானும் போட்டேன், அவங்க சாப்பிட்ட சாப்பாடு மாதிரி நானும் சாப்பிட்டேன், அவங்க வச்சிருக்கிற கார் மாதிரி நானும் வாங்கினேன், அவங்க வீடு வச்சிருக்கிற மாதிரி நானும் வீடு வச்சிருக்கிறேன், அவங்க போகிற மாதிரி நானும் போனேன், அவங்களுடைய நடக்கை மாதிரி அந்த மீனிங் இல்லை. உலகத்தில் பொறாமைக்கு, பெருமைக்கு, புகழுக்கு, மேட்டிமைக்கு, எல்லாத்துக்கும் அங்கே இடம் கொடுத்து அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி சொல்றாங்களா? யார் கூட சிநேகமா இருக்காதீங்க, நீங்க தனியா இருங்க, தனியா இருந்து அடையாளம் காட்டப்படுவீர்கள் அப்படின்னு உலகம் டீச் பண்ணுதா? வேதம் அப்படி டீச் பண்ணாது. எல்லாரோட பகைமையா இருங்க, அன்பு செலுத்தாது. உங்கள்கிட்ட ஒருத்தன் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்றானோ நீ அவனுக்கு அப்படியே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணு. சில பேர் சொல்லுவாங்களே, என் எதிரி யாருன்றத என் எதிரி தான் தீர்மானம், நான் எப்படி நடந்துக்கணுன்றதை என் எதிரி தான் தீர்மானம் பண்ணுறான். நான் எப்படி நடந்துக்கணும், நீ எப்படி நடந்துக்கிறே அப்படிதான் நான் நடந்துக்குவேன், அதுதான் உலகம் சொல்லுது. அப்படி தேவனுடைய சிந்தை அப்படி கிடையாது. நீ எப்படி நடக்கிறையோ நான் அன்பாகவே நடப்பேன். அல்லேலூயா. நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ என்னை ஏமாத்துறியா, என்னை அவமானப்படுத்துறியா, என்னை நிந்திக்கிறியா, கேவலப்படுத்துறியா, என்னை தூஷிக்கிறியா, ஏதுனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை.
நீ எப்படி நடந்துக்கிறியோ அப்படியே நான் பிரதிபலிக்கிற ஆள் கிடையாதுப்பா. நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவன். காரி துப்பினார்கள், தலையிலே அடித்தார்கள், அவரை காயப்படுத்தினார்கள், நிந்தித்தார்கள், கேலி செய்தான் ஏரோது. என்னமோ நிறைய அற்புதங்கள்லாம் செய்கிறீங்களாமே, எங்கே செஞ்சு காட்டுங்க பார்ப்போம். எப்போ அரெஸ்ட் பண்ணி அடி வாங்கிட்டு வந்து நிற்கிறார், விசாரணைக்கு வந்து நிற்கிறாரு. நிறைய அற்புதம் செய்கிறாங்களாமே, எங்கே செய்யுங்க பார்ப்போம். கேலி பண்ணுறான். வாசித்தமை சங்கீதத்தில் என்னோடு கூட அப்பம் புசித்தவன், 41வது சங்கீதம் வாசிச்ச மாறி மாறி, என்னோட கூட அப்பம் புசித்தவன் தன் குதிகாலை எனக்கு நேராக தூக்குகிறான். அப்ப நான் என்ன செய்யணும்? அவன் தூக்குனா தூக்கிட்டு போறான், அவன் தூக்குனா தூக்கிட்டு போறான். கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ நான் திரும்ப இங்கே ஆமோஸ்க்கு நான் வந்துடுறேன். ஆமோஸில் சொல்கிறாரு, இப்படிலாம் ஒரு 5 தடவை சொல்லிட்டாரு. திரும்பாமல் போனீர்கள், திரும்பாமல் போனீர்கள், திரும்பாமல் போனீர்கள். சோதோமை பற்றி பேசிகிட்டு இருந்தனோ, ரைட், சோதோமை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ சோதோமினுடைய அக்கிரமம் அப்படின்னு சொன்னால் உடனே அது மாத்திரம் கிடையாது. செல்வ திரட்சி, பெருமை, மேட்டிமை, பணம், புகழ், அதிகாரம், இது எல்லாமே சோதோமினுடைய பாவங்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. நிறைய அதுக்கு உதாரண வாக்கியங்கள் இருக்குது. நான் இப்போ அதுக்குள்ளே போகலை. இதெல்லாமே வேதம் சொல்லுகிறது. அந்த மாதிரியான சோதோமினுடைய தவறில் இருக்கிறீங்கப்பா, அப்பையும் நான் உங்களுக்கு உணர்த்துகிறேன், திரும்பாமல் போனீர்கள். சரியா? சரி, இப்போ நம்ம இங்கே திரும்ப ஆபோஸில் வந்துட்டு திரும்பாமல் போனீர்கள் சொல்லிட்டு, இப்போ நாமளாக சொல்லலாம் நம்முடைய அனுபவத்தை வச்சு, ஒருவேளை இப்படி திரும்பலைன்னா கர்த்தர் எப்படி தண்டனை கொடுத்துருப்பார்? ஒரு பெரிய பேர் இறைச்சல் ஓஞ்ச மாதிரி இருக்குல்ல. ஆக்ரோஷமாக கட 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 கடன்னு பேசினேன், சைலண்ட் ஆனவொன்னே எல்லாருமே அப்படியே அமைதியாக இருக்கிறோம், பெருமழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி. ரைட், இவ்வளோ தவறு செஞ்சுருந்தோம்னா, திரும்பாமல் போயிருந்தோம் என்று சொன்னால் கர்த்தருடைய உக்கிரம் இப்போ எப்படி இருக்கும்? அதுதான் பழைய சொன்னேன் நான். எதில்? ஆதியாகமத்திலிருந்து எஸ்தர் வரைக்கும் உள்ள புத்தகத்தில் இந்த மாதிரி தவறு செஞ்சுருந்தா என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? தண்டிச்சிருப்பார், ஒப்பு கொடுத்துருப்பார், கொலை செஞ்சிருப்பார், கொன்று போட்டிருப்பார், ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். அப்படி தான் நம்ம அந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துடும். இப்போ தீர்க்க தரிசன புஸ்தகங்களை பற்றி என்ன சொல்கிறேன்? அது நம்மை மீட்டெடுக்கிற புஸ்தகம், நம்மை காப்பாற்றுகிற புஸ்தகம், நம்மை பராமரிக்கிற புஸ்தகம், நமக்கு ஆறுதல் செய்கிற வார்த்தைகள் தான் அதில் இருக்குது. அந்த ஆறுதல் செய்கிறவர் என்ன சொல்கிறாரு? என்ன? இப்போ 12வது வசனத்தை வாசிங்க திரும்ப. இந்த பிரகாரமாக, என்ன பிரகாரமாய்? நீ இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தல, நீ அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருப்ப. இந்த பிரகாரமாய் நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு இப்படி செய்ய போகிறபடினால், இப்படி செய்ய போறேன்னு சொல்லிட்டீங்க, இனி உங்களை சந்திச்சா என்ன? ஹலோ, போனா அடி விழுவுன்னு தெரியும், போய் அடி வாங்குறதுக்கு, அடி வாங்குறேன் நான் திருப்பி இங்கே தான் அனுப்ப போகிறேன், திரும்ப சிறையிருப்புக்கு தான் போவேன், திரும்ப நான் சாக போகிறேன், அல்லது திரும்ப என்னையே எதுக்காக ஒப்பு கொடுக்க போகிறீங்க? அதுக்கு நான் ஏற்கனவே அங்கே தானே இருக்கிறேன், அதிலே இருந்துட்டு போயிடுவேனே. செய்த தவறு அதுக்குள்ளே நான் சிக்கி இருக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. எனக்கு இன்னும் அந்த இளையகுமார் மூத்தகுமாரனுடைய சம்பவம் வந்து பல பல டைமென்ஷன்ஸில் நம்ம அதை பார்க்க முடியும். அவன் தன்னை ஆயத்தப்படுத்தினான். இது ஏற்கனவே பேசின வார்த்தைகள் தான். அவன் தன்னை ஆயத்தப்படுத்தினான். எப்படி ஆயத்தப்படுத்தினான்? தன்னை கழுவினானா? தன்னை சுத்திகரித்து கொண்டானா? அப்பா வீட்டுக்கு போகிறேன், அவர் பெரிய ஆளுங்க, அவர் பெரிய மகான், பெரிய நிலப்பிரபு, அவருடைய வீட்டுக்கு போகிறேன், அவர் ஐஸ்வர்யவான், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன செஞ்சுக்கணும்? அப்படியே நான் தூய்மைப்படுத்திட்டு அப்படியே அலங்காரத்தோடு போகணும்னு வந்தானா? இருதயத்தில் அவன் திட்டம் பண்ணினான், ஆயத்தமானான். என் தகப்பன் இடத்திற்கு போவேன், ஆயத்தமாயிரான். அங்க போன உடனே என் இருதயத்தை அவருக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, உமக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அப்புறம் உம்முடைய ஊழியக்காரரில், உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும். அப்பாட்ட பேசுறதுக்கு வாங்க கீழே.
தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமே உம்முடைய குமாரர் என்று சொல்லத்தக்க பாத்திரன் அல்ல. அப்புறம் அவ்வளவுதான் மேட்ரு. அவன் என்ன சொல்லிட்டு வந்தான்? அவனுடைய ஆயத்தம் எப்படி இருந்துச்சு? 3 விஷயம். இது ஏற்கனவே பேசினதான் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். பல நாட்களுக்கு முன்பாக இதே சம்பவத்தை வச்சு 3 விஷயங்களை சொல்லியிருந்தேன். அவன் தகப்பன்ட்ட போய் என்ன தீர்மானம் பண்ணினா, எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா? லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தினுடைய பின்பகுதி. சரி, ஓகே. அவன் 3 விஷயத்தை அவன் பிளான் பண்ணிட்டு போகிறான். 1, நான் பாவி. 2வது விஷயம், உமக்கு குமாரன் கிடையாது, நான் இப்போ நான் ஊழியக்காரன, வேலைக்காரன, அடிமையாய் நான் வரேன். இந்த 3 தீர்மானத்தோட போகிறான். ரைட்? இப்போ தகப்பன்ட்ட போய் நின்ன உடனே தகப்பன்ட்ட சொல்கிறான், நான் பாவி. ஃபர்ஸ்ட் லைன் சொல்லிட்டான். 2வது, உம்முடைய குமாரன் அல்லன்ற 2வது வேர்டை சொன்னான். 3வது வேர்டு என்ன வரணும்? உம்முடைய அடிமைன்னு வரணும். ஆனால் தகப்பன் அடிமைன்ற வார்த்தையை அவன் சொல்றதுக்கு இடம் கொடுக்கல. அல்லேலூயா. தகப்பன் அதற்கு இடம் கொடுக்கல. நான் பாவி. அது தகப்பன் மறந்துட்டு அவனை கட்டி அணைச்சான். ஐயோ, நான் அழுக்கு வஸ்திரத்தோடு வந்து நிற்கிறேன், நான் அழுக்கு வஸ்திரத்தோடு வந்து நிற்கிறேன். தேவ சமூகத்தில் வார்த்தை சொல்லப்படுகிறது, அழுக்கு வஸ்திரத்தை அவனிடத்திலிருந்து எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா. நான் பாவி. தேவன் நம்மை அணைக்கும் போது அந்த வார்த்தைக்கு வேல்யூ இல்லாம போச்சு. 2வது சொல்றான், நான் உம்முடைய குமாரன் அல்ல. அவனுக்கு மோதிரத்தை போட்டு விடுங்க. என்னுடையவன் அவன், அவனை முத்திரை மோதிரமாக நான் காட்டுகிறேன். ஹல்லேலூயா. மீட்டெடுத்திருக்கிறேன். அவன் என்னை பற்றி நினைக்கும் போதே, அவன் தன்னை ஆயத்தமாக்கும் போதே நான் அவனிடமாய் திரும்புகிறேன். அவன் தன்னை ஆயத்தப்படுத்தும் போதே நான் அவன் பட்சமாய் திரும்புகிறேன். அவன் தன்னை ஆயத்தப்படுத்தும் போதே நான் இங்கே காத்திருக்கிறேன். அவன் அங்கே ஆயத்தப்படுத்தும் போது தன் இருதயத்தை எனக்கு நேராக திருப்பினான் பாருங்க. அவன் நினைச்சான், நான் காத்திருக்கிறேன். அவன் வந்தான், நான் இறங்கி ஓடி வந்தேன். ஹல்லேலூயா. நான் அடிமையா இருக்கணும்னா அந்த வார்த்தைக்கு அவர் இடம் கொடுக்கல. ஏன்னா நீங்களும் நானும் புத்திரர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. யோவான் 1:8 வாசிங்க. யோவான் 1:8. அடுத்த வசனம் 10, 11, 12 வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், எத்தனை பேர்னாலும் சரி அத்தனை பேரையும் தம்முடைய பிள்ளையாய் அவர் என்ன செய்திருக்கிறார்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரோமர் 8 வாசிக்கிறோம். ரோமர் 8:15 வாசிங்க. ரோமர் 8:15. ரோமர் 8:15. அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. நீங்கள் திரும்பாமல் போனீர்கள். இப்ப சொல்றாரு, ஏய், நான் என்ன செய்வேன் தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்புவதற்கு நீ ஆயத்தப்படு, அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படு. இல்ல, பயமா இருக்குது, பயமா இருக்குது. நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் அனுபவிச்சேன், எல்லாவற்றையும் இழந்தேன், எல்லாவற்றையும் ஆமென் அழித்து போட்டேன். இப்ப எப்படி என்னை ஏற்றுக்கொள்வார்? மகன் என்று சொல்வதற்கு நான் அந்த தகுதியவே நான் இழந்துட்டேன் அப்படின்னு நீங்களும் நானும் தான் நினைச்சுக்கிட்டு இருப்போம். உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படு. எப்படிங்க நான் ஆயத்தமாக்கணும்? பயம். ஆனா இங்க சொல்றாரு, அந்தப்படி திரும்பவும். அப்படின்னா முன்னாடி நீங்க பயந்தீங்க. நான் எப்படி வர்றது தேவ சமூகத்துக்கு? அடுத்த வாரம் கம்யூனியனு பார்க்கலாம். எத்தனை பேர் கம்யூனியனுக்கு ஆயத்தமாகிறோம்? பயம் இருக்குதா? அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிற ஆவியை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? திரும்பவும் குற்ற மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்குதா? அந்தப்படி திரும்பவும் திரும்பவும் பயந்து பயந்து பயந்து
ஆமென், ஸ்தோத்திரம். அதை தூக்கி போட்டுட்டு பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்க பெறல. அவங்க அப்பாவுக்கு முன்னாடி அவன் வந்து நின்ன உடனே நான் உமக்கு அடிமைன்னு சொல்லவே அவர் விடல. நீ புள்ளடா, எப்படி அடிமையா இருப்ப நீ? ஐயா நான் தப்பு செஞ்சுட்டேன், அதைத்தான் நான் அரவணைச்சிட்டேனே. ஐயா நான் பாவம் செஞ்சுட்டேன், அதுதான சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டேன். ஐயா நான் சபிக்கப்பட்டவன், எவன் சாபத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தபடி பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்கதான உரிமை பெற்றவர்கள். சும்மா என்ன சொல்கிறதுனா, என்ன சொல்கிறது, இப்போ வயசுக்கு மூத்தவங்க இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் போகிறோம், ஃப்ரெண்டோட அப்பாவை நம்ம எப்படி தான் கூடுவோம்? அப்பான்னு தானே கூப்பிட்றோம். அப்படின்றதுக்காக அவர் ஆமாம் அவனு தான் எனக்கு பேருக்கு என்னை அப்பான்னு தான் கூப்பிட்றான், அவனுக்கு ஒரு 10 லட்ச ரூபா எழுதி வச்சிருவோம் அப்படி எழுதி வச்சுட்டு போகிறாரா? சொத்தை பிரித்து எழுதி வச்சுட்டு போகிறாங்களா? இல்லை. முதிர்ந்தவங்கள நம்ம அப்பான்னு கூப்பிட்றது உண்டு. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தான் போன தடவை சொன்னார், மோடி தான் எங்கள் டேடின்னாரு. நேற்று பிடிச்சி வாங்குவான்னு வாங்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அழைக்கிறதுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, சுவிகாரத்துக்கு அதிகாரம் இல்லை, உரிமைக்கு அங்கே அதிகாரம் இல்லை. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜின்னு தான் இப்போ அமைச்சர் நினச்சிடாதீங்க, ஏடிஎம்கே பீரியட்லேருந்து அவர் தான் சொன்னார் மோடி எங்கள் டேடிங்க அப்படின்னு சொல்லி பயங்கர ஆக்ரோஷமாலாம் பேசினார். நேற்று பேசியிருக்கிறார், வீடியோ எடுத்து பாருங்க. இந்த பட்ஜெட் பிரச்சனை வந்ததில் அந்த பேச்சு பேசியிருக்கிறார். ஏன் அந்த எண்ணம் உண்டாச்சு? நிறைய பேர் நிறைய இந்த உறவுகளுக்குள்ள நாம் அப்படி அழைக்கிறது உண்டு, மரியாதை நிமித்தமாய் அழைக்கிறது உண்டு. அம்மா மரியாதை நிமித்தமாய் அழைக்கிறோம். ஆனா உரிமை இருக்குதா? உரிமை இருக்குதா? புத்திர சுவிகார பாக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம். நீ புத்திரன் என்று மாற்றம் அழைக்கப்படல, உரிமையுள்ளவனாய் இருக்கிற. ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன் அவர். இப்போ ஆமோஸுக்கு வந்தோம்னா அங்கே சொல்கிறாரு ஆமென், ஸ்தோத்திரம், நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால் உன் தேவனை சந்திக்கும்படி. அவர் எப்படிப்பட்டவர்? வாசிங்க 13. சிருஷ்டித்தவரும் அஞ்சு 8 வாசிங்க. அவர் அருமீனையும் மிருக சிறுஷத்தையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி அவருடைய நாமம். அதாவது இதெல்லாம் ஏன் சொன்னேன்னா, இதெல்லாம் நம்மளால் யூகிக்கவே முடியாத ஒரு காரியம். இடையில ஒரு நாள் கேலக்ஸி பற்றி நானும் வீட்டில் 2 பேரும் உட்காந்து பார்த்துட்டு வீடியோ காட்டிகிட்டு இருந்தாங்க. அது கேலக்ஸியினுடைய, அதாவது பூகோளம், இந்த மண்டலம், இதனுடைய வியத்தகு காரியங்கள். சூரியனை சுற்றி கோள்கள் சுற்று தெரியும், அந்த கோள்களை சுற்றி துணை கோள்கள் சுற்று தெரியும். ஆனால் சூரியனே ஒரு இடத்துல நிலச்சி நிற்கிறது இல்லை, தெரியுமா? அதுவே சுற்றிட்டு தான் இருக்குது. அது ஒரு ட்ராக்ல போகுது, அது கூட சேர்ந்து இவங்கெல்லாம் சேர்ந்து, யார் நம்ம பூமி எல்லாம் சேர்ந்து அது கூட சேர்ந்து போயிட்டுருக்கு. இந்த பூமியெல்லாம் சேர்ந்து போகுதுன்னு சொல்லி நம்மளும் அவங்க கூட சேர்ந்து போயிட்டுருக்குறோம். எங்கே போகுது, எங்கே முடிய போகுது, எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த சூரியன் மாதிரி கோடான கோடி சூரியன்கள். நம்ம நட்சத்திரத்தை பார்க்குறோம் வானத்தில். ஒரு பேப்பரை விரித்து நம்ம வீடுகள்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுவோம். எதில்? பெட்ரூமில். வெறும் நைட்டில் ஸ்டார்ஸாக தெரிகிற மாதிரி இந்த ரேடியம் ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுருப்போம். நைட்டு படுத்துருக்கும்போது பார்த்தா அப்படியே ஸ்டார்ஸாக தெரியும். ஒரு ஸ்டார் பெருசு, ஒரு ஸ்டார் குட்டி, ஒரு ஸ்டார் குட்டியோண்டா இருக்கும், ஒரு ஸ்டார் இப்படி நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இதே மாதிரி தான் வானத்தில் குட்டியும் பெருசுமா வச்சுருப்பார் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்திற்கும் கோடான கோடி கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அது எங்கெங்கேயோ இருந்து அது ஒளி வீசி கொண்டிருக்குது. நாம் பார்க்கும்போது ஒரே வானத்து மேலே அதெல்லாம் ஒட்டி வைக்கப்பட்ட மாதிரி தெரியுது. அது அப்படி இல்லை. அண்ட சராசரங்களில் எத்தனையோ கோடி 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 கோடிக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு தொலைவாக ஒரு ஒளியாண்டை நம்ம கிராஸ் பண்ணணும்னா, எத்தனையோ சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு லைட் இயரை கிராஸ் பண்ணணும்னா அதுக்கு பல வருஷங்கள் இருக்கிறது.
சில பேர் சொல்லுவாங்க, நம்ம இந்த சூரிய மண்டலத்தை ஒரு ஒளி ஆண்டுக்குள்ளே தான், நம்ம கணக்குன்னா ஒளியாண்டு, ஒரு ஒளியாண்டில் சுற்றி வந்தீங்கன்னா நீங்கள் பூமியில் வந்து இறங்கும் போது உங்கள் வயசு, இப்போ நான் 25 வயசில் போகிறேன்னா பூமியில் வந்து நான் இறங்கும் போது கிட்டத்தட்ட 110 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஒளியாண்டில் சுற்றி வந்தோம்னா நான் இறங்கும் போது எனக்கு 110 வயசு இருக்கும். தலைமுறையே கடந்து 3வது தலைமுறையில் நான் வந்து இறங்கிட்டு இருப்பேன் பூமியில் வந்து. ஒரு ஒளியாண்டு, கோடான கோடி ஒளியாண்டுகள் தாண்டி 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 நினச்சேப்பா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, தேவன் பெரியவர், இது எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர். அவரை வந்து அற்பமாக நினச்சி வீட்டு பிரச்சனைக்கு, கடுகு வாங்க காசு இல்லாததுக்கு எங்கே கொண்டு போய் அவரை ஒப்புமைப்படுத்தி, அதில் அவர் கூட சண்டை வேற. உங்களால் செய்ய முடியலன்னா பரவாயில்ல விடுங்க, நான் வேற எங்கேயாவது போய் செஞ்சுக்கிறேன். யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட போய். நீங்கள் என்னை காப்பாற்றுறேன்னா விடுங்க பார்த்துக்கலாம், வைத்த வழின்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் தர்றேன்னா போங்க பரவாயில்ல, நான் இன்னொருத்துல போய் தாயத்தை கட்டிட்டு வந்துடுறேன். ஆமாம், செய்வினை செய்கிறதுக்கு, செயற்பாட்டு வினை செய்கிறதுக்கு. எப்படிப்பட்ட தேவன் அவர்! அந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் பாருங்கள், யூடியூப்பில் போய் பாருங்கள், சும்மா கேலக்சின்னு போட்டு பாருங்கள், அண்டங்களை குறித்து வீடியோஸ் பாருங்கள், மிரண்டுருவோம். அவ்வளோ தூரம் போக வேணாம், பூமியினுடைய ஆழங்களை குறித்து வீடியோ போட்டு பாருங்களேன். தகிக்கிற ஒரு நெருப்பு மேலே தான் நீங்கள் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பின் மேலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நாளும் அந்த நெருப்பினுடைய தாக்கம் நம்மை தொடாதபடிக்கு அழகாக பாதுகாத்து வந்திருக்கிறார். சூரிய ஒளிலாம் நேராக சுட்டரிச்சிச்சுன்னா நீங்கள் நான் இருக்க மாட்டோம், பொசுங்கி போயிடுவோம். ஆனால் அது நேரடியாக நம்ம மேலே வந்து தாக்காதபடிக்கு அழகாக லேயர் போட்டு வச்சிருக்கிறாரு. எத்தனையோ விண் கற்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது, எல்லாமே பூமியின் மேலே மோதி